சண்டைய பிடிச்சிட்டு போய் இப்ப 2-3 மணத்தியாளா தான் செய்தது புள்ள அது இது மன்னிப்பு கேப்பம் ஒரு யோசனையும் இல்லை வெளியில நிக்கிறாரனா. இதுங்களன் ஒரு மெசேஜ் அனுப்புறேன். இன்றைக்கு பிழை செய்தது நீங்க, ஒரு மன்னிப்பு கூட கேட்க மாட்டீங்கன்னு மெசேஜ் கொண்டு வந்திருக்கு. சரி பாப்போம் என்ன வந்திருக்குன்னு பாப்போம். என்னது மன்னிப்பு கேட்கணும். நான் என்னத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் என்ன பிழை செஞ்சேனா? நீங்களே காலையில் என்னோட சும்மா சண்டையை பூச்சி போட்டு இப்போ நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் சரி வராது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இனி நடக்காது. சும்மா சும்மா நீங்கள் சண்டை பிடிக்கிறது, பிறகு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறது. பாப்போம் இன்றைக்கு யார் மன்னிப்பு கேட்குறா, யார் மன்னிப்பு கேட்காம இருக்கிறா, இதில் எங்கே போய் இது முடிய போகணும்னு நானும் பார்க்கத்தான் போகிறேன். சரியா? நான் இப்போ சந்தோஷமா இருக்கேன்னு தெரியும் வெளியில் வந்துட்டு, அதனால தான் இப்போ மன்னிப்பு கேட்க சொல்லி மெசேஜ் அனுப்பேன். நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு தெரியும். அப்படி இருந்தும் நீங்கள் மன்னிப்பு கேட்க சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணது எவ்வளோ பெரிய பிள்ளை தெரியுமா? மன்னிப்பாக நான் கேட்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சு கொடுங்க. மெசேஜ் அனுப்பினா தேவையில்லாத பிரச்சனை வரும். வேண்டாம். என்ன செய்ய? ஓகே சாரி. சாரி, அதான் நான் பார்த்தேன். இருக்கிற பிரச்சனை ஏன் கூட்டி கொள்வா? ஒரு சாரி தானே.